Good morning students. This is Uma Karthikeyan, your Max ma'am. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.6 அதில் 4வது சம். அதாவது சமன்பாட்டியலில் டெஸ்கார்ட்டே விதியை பயன்படுத்தி போட்டிருப்போம். அதில் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு குட்டி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் இந்த சம்மில் பார்த்துட்ருக்கோம். எத்தனை மிகையன் மூலங்கள் குறையல் மூலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் டெஸ்கார்ட்டேங்கிற வார்த்தை வரவே இல்லை. மூலங்களை பற்றி தீர்மானிக்க மிகையன் குறையன் மூலங்களை பற்றி தீர்மானிக்க அப்படின்ற பையன் நம்ம அங்கே வந்து அந்த டெஸ்கார்ட்டே விதியில் தான் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கணக்கை வந்து f(x) = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து f(x) அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். = x⁻9 - 5x⁸ -14x⁷ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பவும் போல் n-னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதிகபட்ச படி 9 தான் இங்கே n-னுடைய மதிப்பு. அடுத்து m k எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த x⁻9 குறி வந்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை குறி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 இதுக்கப்புறம் -2 மைனஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான் அந்த குறி மாற்றம் இருக்குது. ஸோ m-னுடைய மதிப்பு 1. அதாவது அதிகபட்ச மிகை மெய் மூலங்களின் எண்ணிக்கை. அதிகபட்ச மிகை மெய் மூலங்களின் எண்ணிக்கை. மிகை மெய் மூலம் m = 1. அதே மாதிரி இப்போ குறைமை மூலத்துக்கு வந்து f(-x) எடுத்துக்கணும். ஸோ எஃப்பில் x இருக்கிற இடத்துல எல்லாம் -xன்னு போட்டு இப்போ எழுத போகிறோம். எழுதியாச்சு. இதில் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். எக்ஸினுடைய அடுக்கு பவரில் வந்து ஒற்றைப்படை எண் இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற குறி ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அந்த குறி வந்து சைன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ப்ளஸ்னா மைனஸ்னா, மைனஸ்னா ப்ளஸ்னு ஆயிரும். அதே பவரில் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண் இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற குறியில் எந்த மாற்றமும் இருக்காது. இதை வச்சு போட போகிறோம். ஸோ இப்போ மைனஸ் பவரில் இருக்கிறது 9 ஒற்றைப்படை எண். ஸோ அது என்னவாயிரும் அப்படின்னா -x⁻9 அப்படி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண், அப்போ எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ -5x⁸. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண். ஸோ சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். ப்ளஸ் 14x⁻7. இதுதான் இப்போ வந்து f(-x). இப்போ இதை வந்து குறியை நம்ம மாற்றி என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுல மைனஸ், அடுத்து ஒரு மைனஸ், அடுத்து ஒரு ப்ளஸ். இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கேருந்து இங்கே போகும்போது ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ k-னுடைய மதிப்பு 1. அதாவது அதிகபட்ச குறைமை மூலங்களின் எண்ணிக்கை. அதிகபட்ச குறைமை மூலங்களின் எண்ணிக்கை k = 1. இதுதான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். மிகை மற்றும் குறையன் மூலங்களை தீர்மானிக்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா இந்த மிகை குறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாறிலி தனியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாறிலி தனியாக இல்லை. அப்போ கண்டிப்பாக 0 ஒரு தீர்வாக இருக்கும். மாறிலியே இல்லை பாருங்கள். அப்போ 0 ஒரு தீர்வாக கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணிடும். x = 0 ஒரு தீர்வு. ஏன் அப்படின்னா சின்ஸ் மாறிலி இல்லை. மாறிலி இல்லை அப்படின்னா எல்லாமே எக்ஸாக இருக்கும். x = 0ன்னு போட்டிங்கன்னா டோட்டல் ஃபங்க்ஷனு சார்பே வந்து 0 ஆயிரும். அப்போ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தீர்வு. அதுதான் நமக்கு வந்து x = 0ங்கிறது ஒரு தீர்வு. அப்போ மிகை மெய் மூலம் ஒரு தீர்வு, குறைமை மூலத்தில் ஒரு தீர்வு, 0 ஒரு தீர்வு. அப்போ மொத்தமாக மெய்யன்களில் 3 தீர்வுகள் நமக்கு இருக்கும். அதை அங்கே மென்ஷன் பண்ணிடணும் ஃபார்முலாவில். ஸோ குறைந்தபட்ச கற்பனை மூலங்கள் என்ன அப்படின்னா m + k. இங்கே தான் நம்ம ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால் 0 ஒரு தீர்வாக இருக்கும்னா இங்கே ப்ளஸ் அந்த 0வுக்கான எண்ணிக்கை 1 அது ஒரு தீர்வுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். இந்த நீட்டாக கீழே எழுதுகிறேன். n - m + k 0 ஒரு தீர்வு. அதை இந்த இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். ஒரு தீர்வாக வந்துச்சுன்னா +1ன்னு போட்டுக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு எழுதிடலாம். இப்போ நமக்கு 0 ஒரு தீர்வாக இருக்கனால இங்கே ஒரு 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே நான் என்னுடைய மதிப்பு ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்தோம் 9 - m வந்து 1, k ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ 9 - 3
6. அப்போ குறைந்தபட்ச கற்பனை மூலங்கள் 6. இதை கொஸ்டினில் கேட்கல, ஆனால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கற்பனை மூலங்கள் எண்ணிக்கை 6 என நிறுவுக அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி பார்த்த அந்த கணக்கு மாதிரியே 6 நிரூபிக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு போட்டுருவோம். இங்கே இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே மாறிலி இல்லை, அதில் கவனமாக இருக்கணும். இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அங்கே 8ன்னு வந்துடும். 9ல் 2 போணுச்சுன்னா 7ன்னு வந்துடும், 6ன்னு கிடைக்காது. அப்போ டோட்டல் எல்லாமே நமக்கு வந்து பின்னாடி தப்பாக போயிடும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு தப்பாக போயிடும். அன்வான்டாக அந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டெஸ்காட்டி விதியை பொறுத்தவரையும் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த ட்விஸ்ட்டை மட்டும் மறக்காமல் போட்டு ஃபுல் மார்க் எடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.